ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து மேம் கிட்ட நான் யூடிஐ இஷ்யூக்காக தான் வந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. இட்ஸ் அ நேச்சுரல் ப்ரெக்னன்சி. அட்மிட் ஆனதுக்கப்புறமா நான் நேச்சுரல் வெஜினல் பர்த் ட்ரை பண்ணோம். பட் டியூ டு சம் காம்ப்ளிகேஷன் சி செக்ஷன் மாதிரி ஆச்சு. பட் ஷீ கேவ் மீ ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். ஷீ ஷேர்ட் ஹர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் டு என்ன சொல்கிறது, என்னோடய கான்ஃபிடென்ஸை வந்து ரைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் 8 டேஸில் வந்து நான் எவ்வளோ ரெக்கவர் ஆகிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மேம். ரொம்ப வந்து பெயினில் இருக்கும்போது ரொம்ப எல்லார் மேலேயும் ரொம்ப கோவப்பட்டு பேசினா கூட லைக் தே வில் ஹேண்டில் இட் பேஷண்ட்லி. ஷி கேரிங் அவுட் 9 months. மேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. மெடிசின்ஸ் ரொம்ப பர்சஸ் பண்ணல. மந்த்லி செக்கப் நாங்கள் வருவோம். அந்த ஒரு செக்கப்லேயும் ரொம்ப எப்போ ஃபஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தோமோ அதே தான் ஒரு மந்த்லேயும் எங்களுக்கு எந்த ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் எதுவுமே கிடையாது. வி காட் பேபி கேர்ள். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ சிவரஞ்சனி மேம்.